வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோ எதை பற்றினாக்கா சர்க்குலர் 568 பற்றி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு வந்து சர்க்குலர் 568 பிரகாரம் அரியர் வந்து கிடைச்சிருக்கும். யாருக்கெல்லாம் கிடைக்காது இருக்கோ நீங்கள் வந்து சிபி கிராமில் கிரீவன்ஸ் போட்டால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் கிடைத்ததா இல்லைனாங்க கிடைக்கணுமா. இந்த சர்க்குலர் 568 வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு மட்டும்தான். யாரெல்லாம் 2006க்கு அப்புறம் பென்ஷன் வந்தீங்களோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கானது இல்லை. இது வந்து 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனரு. 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனரு இப்போ வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. பென்ஷனர் வந்து இல்லை, ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்கனாக்கா நீங்களுமே அதோட டேட்டாவை வந்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். இது வந்து ஃபேமிலி பென்ஷனருக்குமே பொருந்தும். யாரோட கணவர் வந்து 2006க்கு முன்னாடி பென்ஷன் வந்து இறந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சர்க்குலர் 568 கிடைக்காது இருந்தாக்கா நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து அதில் என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 டிசம்பர் 2006 வந்து 2 பென்ஷனரோட நம்ம டேட்டா வந்து பார்த்தாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட்டில் வந்து பல்க் போஸ்டிங்னு சொல்லிட்டு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியும் வந்திருக்கு. அதே போல் இந்த 2016 உங்களுக்கு வந்து டீலிங்க் அரியர்னு சொல்லிட்டு வந்திருந்தாலும் அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 568ஓட அரியர் தான். ஸோ இந்த டேட்டில் யாருக்கெல்லாம் அமௌண்ட் வந்திருக்கோ இது வந்து நான் 2 பென்ஷனரோட டேட்டா வந்து டேலி பண்ணேன். இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பல்க் போஸ்டிங்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது வந்து சிபிபிசி மூலியமாகவும் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நான் வந்து யாருக்கு வந்து கிரீவன்ஸ் போட்டு செக் பண்ணணும் அவங்க வந்து சிபிபிசிலையும் போயிட்டு செக் பண்ணியாச்சு. அவங்களும் இந்த டேட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்லையும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட்டில் 16 டிசம்பர் 2016 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 1/1/2006க்கு முன்னாடி எவ்வளோ பின்னாடி இருக்காங்களோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அரிய தொகை வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து 2002 பென்ஷன் வந்தாரோ நான் யாருக்கு வந்து சிபி கிராமில் கிரீவன்ஸ் போட்டு வாங்கணும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2002 வந்து பென்ஷன் வந்தவர். அவருக்கான கிடைத்த தொகை பார்த்தீங்கன்னாக்கா 27,120 ரூபாய் வந்து அவருக்கு சர்க்குலர் 568 மூலமாக கிடைச்சிருக்கு. அது இன்னொரு பென்ஷனர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அவரோட டேட்டா ஷீட்டை வந்து பார்க்குறீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1988 வந்து பென்ஷன் வந்திருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3,27,511 ரூபா வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ வந்து 1/1/2006க்கு முன்னாடி எவ்வளோ லாங்காக இருக்கோ அவ்வளோவும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அரியர் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த டைம்லேருந்து அவங்களுக்கு வந்து அரியர் கேல்குலேஷன் பண்ணணும். அது வந்து தவறுனால அவங்களுக்கு வந்து அரியர் அமௌண்ட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ 2002க்கும் 2006க்கும் பார்த்தீங்கன்னாக்கா 4 வருஷம் தான் டிஃப்ரெண்ட்டு. அதே 88க்கும் 2006க்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதிக வருஷம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்னால தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து இந்த அரியர் தொகையும் வந்து வேறுபடுவது. ஸோ உங்களுக்கு 2006க்கு முன்னாடி எவ்வளோ லாங்காக இருக்கோ அவங்களுக்கு வந்து அரியர் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், ஃபேமிலி பென்ஷனர் வந்து யாரெல்லாம் 2006க்கு முன்னாடி வந்து பென்ஷனர் வந்து இறந்துட்டாரு இப்போ வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 2016க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பல்க் போஸ்டிங்கனோ இல்லை டீலிங் அரியர்னோ உங்களுக்கு வந்து அமௌண்ட் எதுவும் கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சிபி கிராமில் கிரீவன்ஸ் போட்டு சர்க்குலர் 568 பிரகாரம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து சிபி கிராமில் கிரீவன்ஸ் போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் அதோட ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா அவரோட டேட்டா வந்து ஸ்பர்ஸில் மைக்ரேஷன் ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து ஸ்பர்ஸ் டீமுக்காக ஆடிட்டுக்காக அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆடிட் பண்ணிவிட்டு அதோட எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும் இல்லை ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கனாக்கா அதோட டேட்டா வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணும்போது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். மற்றவங்களுக்கு சொன்னால் தான் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உபயோகமாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. அதே போல் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல விதமான ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா வேறு எதனா கருத்து இருந்தாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். அதை பார்த்துட்டு அதில் இல்லாத இந்த விஷயம் வந்து எங்களுக்கு இல்லை, இதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கனாக்கா அதோட டேட்டா எடுத்து நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணலாம். ஏன்னா போட்ட வீடியோவை வந்து மறுபடியும் கேட்குறீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து தொந்தரவாக இருக்கும்.
அதனால் நீங்கள் வந்து ஒரு டைம் சேனலில் இருக்க எல்லா வீடியோ பார்த்துருங்க. உங்களுக்கு 90% வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிளாரிஃபை ஆகிடும் பென்ஷனை பற்றி. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.